ஒழு செய்து தொழுகைக்கு நின்றால் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா ஒரு சந்தேகம், என்னோட ஒழு இன்னும் இருக்கா இல்ல முறிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒழுவை முறிப்பவை முறிக்காதவை ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி கேட்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகிஃபா டெய்லி வின். ஒழுவை முறிப்பவை என்னென்ன? சிறுநீர், மலம், காற்று இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடும்? ஒழு முறிஞ்சிடும். ஆழ்ந்த தூக்கம், அதாவது உக்காந்துட்டோ இல்லை எதிலாவது சாஞ்சுக்கிட்டோ நம்மளை அறியாமல் தூங்கிடுவோம். நம்ம உடம்பே தெரியாத அளவுக்கு தூங்குவோம் பார்த்தீங்களா? அப்போ ஒழு முறிஞ்சிடும். மயக்கம், நினைவே இல்லை, அதாவது மயங்கி விழுந்துட்டோம், போதை நிலையில் ஒழு முறியும். கனவு மூலமோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலோ குளிப்பு கடமையாச்சுன்னா நமக்கு ஒழு முறிஞ்சிடும். குளிக்கவும் செஞ்சுக்கிறணும். ரத்தம் வந்துட்டு நம்முடைய எச்சிலை விட அதிகமாகவோ இல்லை சரிசமமாகவோ வந்துச்சுன்னா ஒழு முறிஞ்சிடும். ஒழுவை முறிக்காதவை என்னென்ன? இதுதான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ரத்தம் லைட்டாக வந்துச்சுன்னா ஒழு என்ன செய்யாது? முறியாது. வாந்தி எடுக்கிறது, அதாவது வாய் நிரம்ப வாந்தி எடுத்தால் தான் ஒழு போகும். சும்மா கொஞ்சமாக ஒழு செய்யும் போது எடுத்தாலாம் ஒழு போகாது. சரிங்களா? அப்புறம் சிரிப்பு, அழுகை இதெல்லாம் தொழுகும்போது நம்ம அழுதாலோ மனசுக்குள்ளேயே சிரிச்சாலோ ஒழு போகாது ஒருபோதும். பெண்களுக்கு இயல்பாக வெளிப்படுற வெள்ளை நீர் இதனால் ஒழு போகாது. அதனால் ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சுத்தம் செஞ்சுக்கணும். மனசில் கெட்ட எண்ணங்கள், அதாவது ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்கள் வருதுன்னா அப்படின்னா ஷைத்தான் வந்து போடுவான். அதனால் ஒழு போகாது. ஆனால் அதற்காக வேண்டி அல்லாட்ட நம்ம நினச்சி துவா செஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுத்தம் ஈமானின் பாதி. நம்ம ஒழு சரியாக இருந்தால் நம்ம தொழுகையும் துஆவும் அல்லாவுக்கு மிக மிக ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் சுத்தமான ஒழுவோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை செய்யும் தௌஃபீக்கை தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போல் சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.